ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பேக் பெயினோடு வந்திருக்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்கும் பேக் பெயின் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு ஃபிசியோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பட் நான் சொல்ல போகிறது என்னென்னா, ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ண போகிறது இல்லை, அந்த நேரத்துக்கு அந்த பேக் பெயினை எப்படி சமாளிக்கலாம், சமாளித்து உங்கள் வேலையை எப்படி கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எப்படி போகலாங்கிறதுக்கான சில பேசிக் டிப்ஸ் டு இமீடியட்லி கண்ட்ரோல். இப்போது பொதுவாக எல்லோரும் பேக் பெயின் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லோரும் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச் வந்து ஹிப்பை இப்படி பின்னாடி டில் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குதுன்னு நினைப்பாங்க, இது ரிலீஃப் கொடுக்குதுன்னு நினைப்பாங்க. பட் இது பண்ணுறதுக்கு பதிலாக வாட் ஐ வாண்ட் இஸ் அடிவயிறு, தொப்புளுக்கு கீழே, அப்புறம் பட்டக்ஸ் ரெண்டுத்தையும் அட் த சேம் டைமில் ஸ்குவீஸ் பண்ணணும். ஸ்குவீஸ் பண்ணி முதுகை ஃப்ளாட்டாக மெயின்டைன் பண்ணால் இமீடியட்டாக தெரிகிற அந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு டிஸப்பியர் ஆகிடும். உங்களோட அந்த நேரத்துக்கான வேலையை எஃபெக்டிவாக முடிச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள், எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுதுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தது சராசரியான பேக் பெயின்கான ஒரு டிப்பு. ஸோ சில பேர் வந்து சுருக்குன்னு ஒரு சைடு நிறையா வலிக்குது, இன்னொரு சைடு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி இமீடியட்டாக மேனேஜ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, வீட்டில் ஒரு டென்னிஸ் பால் இல்லை சாஃப்டான ஒரு பால் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்ட் பால் இனிஷியலாக வேண்டாம். டென்னிஸ் பாலை எடுத்துக்கிட்டு முதுகில், இப்போது ஒருத்தருக்கு ரைட் சைடு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல அதாவது அடி முதுகில் கரெக்டாக வச்சுக்கோங்க. பாலை வச்சுட்டு செவுத்துக்கு பின்னாடி அப்படி நல்லா பால் முதுகு சாயக்கூடாது, நேராக நிற்கணும். அந்த ரைட் சைட் ஸ்டமக்கை நல்லா பிரேஸ் பண்ணி அந்த பாலோட செவுத்தை நல்லா தள்ளணும். தள்ளிட்டு ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள், மேலேயும் கீழேயும் ஒரு ஃபியூ டைம்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த சைடுக்கு ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு கரெக்டாக நடு முதுகில் வச்சுட்டேன். முதுகு இவர் நெளிக்கிறத அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸ்டமக்கை பிரேஸ் பண்ண சொல்லிவிட்டு உள்ளே இழுக்க சொல்லிட்டேன். நான் லைட்டாக ஃபியூ டைம்ஸ் அப் அண்ட் டவுன். இதை பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யலாம்னா, இதே பொசிஷனில் நேராக நின்றுக்கோங்க. எந்த சைடு பால் பின்னாடி இருக்கோ அந்த சைடு காலை மட்டும் டேக் இட் அவுட் அண்ட் கம் இன். சும்மா ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணால் போதும். ஏதாவது ஒரு சப்போர்ட்டு கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம், சப்போர்ட் இல்லாமல் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபியூ டைம்ஸ். அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடும் பண்ணணும். இது ஒரு ஒன் சைடட் பேக் பெயின் இமீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப். அகைன் அனதர் டைப் ஆஃப் பேக் பெயின் சொல்கிறவங்களுக்கு வந்து முதுகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படி நெளிச்ச மாதிரி இருக்கும். இப்படி நல்லா அப்படி பட்டு தூக்குன மாதிரி நல்லா டைட்டாக இப்படி இருக்கும், எடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இங்கே அடிமுதுகு வலிக்கிறது செய்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாக எல்லோரும் என்ன செய்வாங்க, குவாட் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, ஹாம்ஸ்ட்ரிங்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் எல்லாரும் மறந்து போகிற ஒரு விஷயம் என்னென்னா, உள்தொடையை ரிலீஸ் பண்ணாலே இது பேக் எவ்வளோ ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிறத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஃபோம் ரோலர். இது சாஃப்ட் ஃபோம் ரோலர், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணலாம். இது இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா, திக்கான ஒரு சப்பாத்தி கட்டை இருந்ததுன்னா, இல்லை ஒரு அது மேலே திக்காக ஒரு டவலை சுற்றி அதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதில் தண்ணியோ மண்ணோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு டவலை ரோல் பண்ணி அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். சார் கீழே படுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரோலரை உள்தொடையில் படுற மாதிரி வைக்கணும். ஓகே, உள்தொடையில் படுற மாதிரி வச்சுட்டு இந்த பின்காலை ஏரில் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால், இப்படி இந்த பக்கம் போகணும். நல்லா உள்தொடையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து, அது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2-3 தடவை செய்யுங்க. பழக 10லேருந்து 20 தடவை அது அப் அண்ட் டவுன் ஃபுல்லாக கவர் பண்ணணும். 2 காலுக்கும் பண்ணணும் இதை நம்ம. ஓகே, உள்தொடை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணாலே பேக் பெயினுக்கான நல்ல சேஞ்ச் நமக்கு கிடைக்கும்.